என்னோட பேரு பிரியதர்ஷினி. எனக்கு வயசு 26 ஆகுது. நான் இங்கிலீஷ் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வீட்ல மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதனால என்னைய வெளியில எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லி வீட்லயே வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் நடுத்தர வசதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நான் காலேஜ் படிக்கும் போதே ஒரு பையனை 5 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், பாக்குறதுக்கு அழகா இருப்பான். நான் காலேஜ்ல செம்ம சூப்பரான பொண்ணு. என்ன பார்த்த வாத்தியார் கூட நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆனா நான் வேற யாரையுமே லவ் பண்ணாம அந்த பையனை மட்டும்தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சேலை கட்டி தலையில மல்லிகைப்பூ வச்சு ரோட்ல நடந்து போனா ஊரே என்ன திரும்பி பார்க்கும். என்னோட அழகுல மயங்காத ஆணுங்களே இல்ல அப்படிங்கிற கர்வம் எனக்கு கொஞ்சம் இருந்துச்சு. என்னோட அழக பார்த்து என்னோட கூட படிச்ச பொண்ணுங்களே நம்ம 2 பேரும் ஒரு நாள் பஜனை நடத்தலாம், வீட்டுக்கு வா அப்படின்னு கூட என்ன கேட்டிருக்காங்க. ஆனா நான் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு நான் என்னோட வீட்டுல காதலிக்கிற பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனா என்னோட அப்பா அம்மா அதுக்கெல்லாம் நாங்க ஒத்துக்கிற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நானும் என்னோட லவ்வரும் வெளியூர்ல போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என்னோட லவ்வரோட ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் சென்னையில வீடு வாடகைக்கு பிடிச்சு கொடுத்தான். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் 4 மாசம் நாங்க செம்ம ஜாலியா இருந்தோம். நினைச்ச நேரம் எல்லாம் நாங்க பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்ல. அதனால வெளியில கடன் வாங்க ஆரம்பிச்சோம். கல்யாணத்துக்கு அப்புறமா என்னோட புருஷன் சம்பாதிக்கிற காசு கொஞ்சம் கூட எங்களுக்கு பத்தல. அதனால குடும்பத்துல காசு இல்லாம கொஞ்சம் சண்டைகள் வர ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க கல்யாணம் ஆன புதுசுல பண்ண மாதிரி இப்ப பஜனை நடத்துறது இல்ல. பணம் இல்லாம இருந்த அந்த நேரத்துல எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிரைவேட் விமென்ஸ் காலேஜ் இருந்துச்சு. அங்க நான் டீச்சர் வேலைக்கு கேட்டு போயிருந்தேன். அவங்களும் என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாங்க. சம்பளம் கொஞ்சமா தான் கொடுத்தாங்க. இருந்தாலும் நான் வேற வழி இல்லாம அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த வருமானத்தை வச்சு ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு வீட்ல டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். ஈவினிங் டைம்ல காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க என்கிட்ட வந்து டியூஷன்ல சேர்த்தாங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கி அதுல என்னோட குடும்பத்தை ரன் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு காலேஜ் பையனும் காலேஜ் படிக்கிற பொண்ணும் ஜோடியா வந்து என்னோட டியூஷன்ல ஜாயின் பண்ணாங்க. எனக்கு அவங்கள பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு, இவங்க டைம் பாஸ் பண்றதுக்காக தான் நம்ம கிட்ட டியூஷனுக்கு வராங்க அப்படின்னு. அதனால நான் அவங்க கிட்ட மட்டும் அதிகமா பணம் வாங்கினேன். அவங்களும் சேர்த்த உடனே கொடுத்துட்டாங்க. அவங்க 2 பேரும் டியூஷன் படிக்கும் போது கிளாஸ்ல இல்லாம வேற எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நானும் பெருசா கண்டிக்க மாட்டேன். இப்படியே தானா வருஷங்கள் போயிடுச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்ச 2 வருஷம் ஆயிடுச்சு. நானும் என்னோட புருஷனும் மாசத்துல ஒரே ஒரு நாள் மட்டும்தான் பஜனை பண்ணுவோம். அந்த அளவுக்கு நாங்க 2 பேரும் இருந்தோம். ஒரு கட்டத்துக்கு மேல என்னோட புருஷன் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான். அப்படி வந்தானா அவன் என் கூட பஜனை பாட சொன்னா சுத்தமா அதுக்கு வரவே மாட்டான். இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து பஜனை நடத்தி 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு நாள் எனக்கும் என்னோட புருஷனுக்கும் கொஞ்சம் சண்டை வந்துச்சு. அப்போ என்னோட புருஷனோட ஃப்ரெண்டு வந்துதான் எங்க சண்டையை நிறுத்தி அவர் எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு என்னோட புருஷனை திட்ட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் போகும்போது கையில கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு இனிமே சண்டை படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. நாங்க சண்டை போட்டு வீட்டுல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம இருந்தோம். அந்த நேரத்துல என்னோட புருஷன் வேலை பாக்குறதுக்காக என்கிட்ட சொல்லாம இல்லாம வெளியூருக்கு போயிட்டாரு. நானும் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். அடுத்த நாள் நான் காலேஜுக்கு வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டா தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுல வந்து பார்த்தா நான் வர்றதுக்கு முன்னாடியே எல்லா பசங்களும் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாரும் இருக்கும்போது டியூஷன்ல ஜாயின் பண்ண அந்த லவ் பண்ற அந்த ஜோடியை மட்டும் காணோம். அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடிக்கிட்டே இருந்தேன். அவங்க எங்கேயுமே இல்ல. அப்புறம் நான் மொட்டை மாடிக்கு போய் பார்த்தா அங்க அவங்க 2 பேருமே இருந்தாங்க. அந்த பையன் அந்த பொண்ணு கொடுத்த 2 பலூனை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு இவன் கொடுத்த பேட்டை பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் விளையாடுறது வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். 2 பேரும் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறமா நான் அவங்க கிட்ட போய் ஹே என்ன பண்றீங்க அப்படின்னு கோவமா அவங்கள பார்த்து கேட்டேன். 2 பேருமே என்ன பார்த்த உடனே பயத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம சும்மா நின்னாங்க. அப்புறம் நான் அவங்க கிட்ட உடனே உங்க அப்பா அம்மாவை வர சொல்லு, நான் அவங்க அப்பா அம்மா கிட்ட இத பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அந்த பையன் மேடம் மேடம் பிளீஸ் அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினா. சரி இந்த விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா இந்த மாசம் நீ 10,000 என்னோட டியூஷன் ஃபீஸுக்கு கட்டணும் அப்படின்னு சொன்னேன். சரி மேடம் நான் கண்டிப்பா கட்டுறேன், நாளைக்கு வந்து தாரேன் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் அங்க இருந்து அனுப்பி வச்சேன். 2 பேரும் போனதுக்கு அப்புறமா இனிமே இவங்க டியூஷனுக்கு வரமாட்டாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதுக்கப்புறமா நான் குளிச்சுட்டு ஒரு நைட்டிய போட்டுக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு பஜனை பண்ணணும் போல இருந்துச்சு. அதனால வாழைப்பழத்தை எடுத்துக்கிட்டு பஜனை பண்றதுக்கு ரெடியான. அப்போ என்னோட மனசு எதுக்கு தனியா பஜனை பண்ற, யாரையாச்சும் கூட்டியாந்து பஜனை நடத்து அப்படின்னு ஒரு மனசு சொல்லுச்சு.
அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆள் யாருமே கிடையாது. யார வீட்டுக்கு கூட்டி அந்த பஜனை நடத்தலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். அப்போதான் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் எங்கிட்ட 10,000 கொண்டு வந்து தாரு அப்படின்னு சொன்ன சுரேஷ் அப்படிங்கிற அந்த 20 வயசு பையனோட ஞாபகம் வந்துச்சு. அவனை வீட்டுக்கு வர சொல்லி அவன் கூட பஜனை நடத்தலாம் அப்படின்னு நான் அவனுக்கு போன் பண்ணேன். அவனுக்கு போன் பண்ணி, டே சுரேஷ், டியூஷன் ஃபீஸ் 10,000 ரூபாய் தாரேன்னு சொன்னியே, எங்கேடா அப்படின்னு கேட்டேன். மேடம், நான் காலையில கொண்டு வந்து தரேன் அப்படின்னு அவன் சொன்னான். நான் உடனே அவன்கிட்ட, எனக்கு காலையில 7 மணிக்குள்ள பணம் வேணும், அதனால நீ அந்த 10,000 எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொன்னேன். சரி மேடம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நான் போனை கட் பண்ணிட்டு வாழைப்பறித்து வச்சு திரும்ப பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பையன் வந்துட்டு கதவை தட்டுனான். நான் பஜனை பண்றதை நிறுத்திட்டு தலையில மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு புது பொண்ணு மாதிரி போய் கதவை திறந்தேன். அவன் என்ன பார்த்த உடனே கொஞ்ச நேரம் மெய் மறந்து நின்னான். அப்புறம் அவன், இந்தாங்க மேடம் பணம் அப்படின்னு என்கிட்ட கொடுத்தான். வீட்டுக்குள்ள வந்து குடுடா அப்படின்னு சொன்னேன். இல்ல மேடம், எனக்கு வேலை இருக்கு, நான் போகணும், இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொன்னான். நான் வீட்டுக்கு வெளியில வச்சு யாருக்கிட்டையும் பணம் வாங்க மாட்டேன், வீட்டுக்குள்ள வந்து கொடு அப்படின்னு சொன்னேன். அவனும் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வந்தான். வந்த உடனே என்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு, சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். நான் உனக்கு ஏதாச்சும் சாப்பிடறதுக்கு குடுக்கறேன் அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மேடம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னான். வீட்டுல போய் என்னக்கா பண்ண போற அப்படின்னு கேட்டேன். ஒன்னும் பண்ணல மேடம், சும்மா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னான். சாயங்காலம் நீ பலூனை பிடிச்சு விளையாண்டுகிட்டு இருக்கும் போது பாதியிலே விட்டுட்டு வந்துட்டோமேனு திரும்ப போய் பலூனை பிடிச்சு விளையாட பாரியா அப்படின்னு கேட்டேன். அதுக்காவே ஒன்னும் இல்ல மேடம் அப்படின்னு சொன்னான். டே சும்மா நடிக்காத, இவ்வளவு நேரமா நானும் வாழைப்பழத்தை வச்சு பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு கூட யாராச்சும் சேர்ந்து பஜனை நடத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் உன்னை வர சொன்னேன். சரி சொல்லுடா, நம்ம 2 பேரும் சேர்ந்து பஜனை நடத்தலாமா அப்படின்னு கேட்டேன். அவன் எதுவுமே பேசாம வாயை மூடிக்கிட்டு நின்னான். என்னடா ஏதாச்சும் சொல்றான் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டேன். இல்ல மேடம், எனக்கு கொஞ்சம் தான் பஜனை நடத்த தெரியும் அப்படின்னு சொன்னான். அவ்வளவுதானா, எனக்கு பஜனை பண்ண தெரியும், உனக்கு நான் சொல்லித்தரேன், நான் சொல்ல அதே மாதிரி பஜனை நடத்து அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா அவன், சரி மேடம் வாங்க பஜனை நடத்தலாம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறமா நாங்க 2 பேரும் வாழைப்பழத்தை வச்சு பூஜை நடத்தினோம். கிட்டத்தட்ட நான் பஜனை நடத்தி 6 மாசம் ஆச்சு. இன்னைக்குதான் ரொம்ப நாள் கழிச்சு பஜனை நடத்துறேன். அதனால எனக்கு ரொம்ப நேரம் பஜனை நடத்தணும் அப்படின்னு சொல்லி 4 மணி நேரம் பஜனை நடத்தினேன்.